எகிப்தியத்துல எவ்வளவு மிஸ்ட்ரிஸ் நம்ம பார்த்திருப்போம். இந்த வாட்டி அப்டேட்டடான மிஸ்ட்ரிஸோட தான் நான் வந்திருக்கேன். பல யூடியூப் சேனல்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னாவே அதே திருப்பி திருப்பி சொல்றாங்களே, நமக்கு தெரிஞ்ச மம்மி பத்தியே சொல்றாங்களே, புதுசா எகிப்தியத்துல எதுவுமே கண்டுபிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே ரொம்ப நாள் வெயிட் பண்ணி எகிப்தியத்துல என்னென்ன புதுசா கண்டுபிடிச்சாங்க, அதோட அப்டேட்டடான நியூஸ் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி, ரெட் டேப் மிஸ்ட்ரியில இருந்து. எகிப்தியத்தை பொறுத்த வரைக்கும் மர்மங்கள் அப்படிங்கிறது அடங்காத ஒன்று. புதுசா ஏன் இந்த செகண்ட் வரைக்கும் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அங்க மிஸ்ட்ரிஸ் அப்படிங்கிறது அவ்வளவு அதிகமா இருக்கு. இது போல நம்ம இந்தியால நாள்தோறும் பண்ணா இதை விட அதிகமாவே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை. சரி, இப்ப நம்ம மிஸ்ட்ரி பத்தி வந்திருக்கோம். அதுவும் எகிப்தியத்தை பத்தி வரும்போது என்ன புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஆஸ்ட்ரோனமி அப்சர்வேட்டரி. இத பேர் கேட்கும் போது என்ன கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம எப்படி முன்னாடியே நவகிரகம் வச்சு வழிபட்டோம், 9 கிரகங்கள் இருக்கும், அதை சுத்தி வருவோம். அந்த காலத்துல தமிழர்கள் எத்தனை கிரகங்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை சாமியா வழிபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றோமோ, எகிப்தியத்துல அந்த மாதிரி ஒரு வழிமுறை நடந்திருக்கு. இது வரைக்கும் நம்ம எகிப்தியத்துல பார்த்த ஒரு விஷயம் என்ன, எல்லாம் சன், அந்த ரா கடவுளை கும்பிடுவாங்க. அதன் பிறகு பல பிளானட்ஸ் இருக்கும், அதை கடவுளா பார்த்து கும்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். பட் இந்த தடவை ஒரு கற்சிலையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட பாதி தான் இருக்கு, மீதி போரினால அழிஞ்சு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இந்த பாதி எதை பத்தி பேசுதுன்னா, எங்க இருந்தோ, அதாவது தூரத்துல இருந்து எத்தனை பிளானட்ஸ் இருக்கு, எத்தனை தொலைநோக்கு பார்வையில எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அங்க என்னெல்லாம் நிகழுது அப்படிங்கிற போன்ற விஷயம் டிராயிங்கா வரைஞ்சு அந்த கல்வெட்டு மாதிரி நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா. சோ இதுல உங்களுக்கு தெளிவா தெரிய வந்திருக்காது, ஹாஃப் தான் இருக்கு. பட் அங்க இருக்கிற ஆர்கியாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இப்போதைக்கு இவ்வளவுதான் கண்டுபிடிச்சிருக்கோம். பட் அவங்க சொல்ல வர அந்த ரீசன் என்னன்னா, இந்த மாதிரி அப்பவே அஸ்ட்ரானமி, அப்பவே ஸ்பேஸை பத்தி இவங்க நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க, விண்வெளி பத்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது தங்க நாக்குகள். தங்க நாக்கா? இது வரைக்கும் தங்கத்துல இருந்த மம்மிஸை பார்த்திருப்போம், தங்கத்துல நிறைய செயின்ஸ், ஜுவல்லரிஸ் எவ்வளவோ பார்த்திருப்போம். ஆனா தங்க நாக்குன்னு சொல்லும் போது நீங்களே ஷாக் ஆனீங்களே, அந்த மாதிரிதான் நானும் ஷாக் ஆனேன். ஸோ சமீபத்துல ஈஜிப்ட்ல ஒரு பகுதியில ஒரு தங்க நாக்கு கிடைச்சிருக்கு. இதை கண்டுபிடிச்ச ஆர்கியாலஜிஸ்ட் அடுத்தடுத்து அந்த இடத்துல தோண்ட ஆரம்பிச்சோன்னா கிட்டத்தட்ட 29 தங்க நாக்குகள். இது எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது ஆரம்பத்துல யாருக்கும் புரிய வரல. அதன் பிறகு அதுல இருக்கிற சுற்றி இருக்கிற கல்வெட்டுகள், அந்த டிராயிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த தங்க நாக்குகளை யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ, அது எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதுக்குன்னு ஒரு புக் இருக்கும் போல, அது இனிமேதான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதெல்லாம் யாரு பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு ஆஃப்டர் லைஃப், இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆரம்பத்துல நான் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குன்னா அதுக்கு ஒரு புக் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பல வீடியோக்கள்ல அதை ரெஃபரன்ஸா வச்சு பேசியிருக்கோம். பட் இந்த தங்க நாக்கு எங்க வருது, எப்படி யூஸ் பண்றாங்க, இது எதுக்காக அப்படிங்கிற வழிமுறை தெரிய வரலனாலும் ஆஃப்டர் லைஃப்காக தான் இந்த தங்க நாக்கு யூஸ் பண்றதா சொல்லப்படுது. பொதுவாகவே எகிப்தியத்தோட பெயிண்டிங்ஸ் அண்ட் கல்வெட்டுகளை பத்தி பார்க்கும்போது முழுக்க கடவுளை பத்தியோ, ராஜா பத்தியோ, ராணி பத்தியோ, இல்ல அந்த ஊர்ல நடந்த பெரிய பெரிய விழாக்கள் பத்தியோ, எப்படி அரசவையெல்லாம் இருக்கும் இப்படிங்கிற பெயிண்டிங்ஸ் மட்டும் தான் நீங்களும் பார்த்துருப்பீங்க. நானும் அது வரைக்கும் தான் பார்த்துருக்கிறேன். பட் முதல் முறையா ஒரு பெயிண்டிங் கண்டுபிடிச்சிருக்காங்க. நைல் நதி பக்கத்துல எப்படி இவங்க வியாபாரம் பண்ணாங்க, எப்படி சாதாரண மக்கள் அங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு பெயிண்டிங்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட இந்த பெயிண்டிங் 4300 வருஷத்துக்கு முன்னாடி வரையப்பட்டதா ஆர்கியாலஜிஸ்ட் சொல்றாங்க. ஸோ இந்த பெயிண்டிங்ஸ்ல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில பேர். இந்த பக்கம் மாடுகளை வச்சு இங்க ஓட்டிட்டு அவங்க விவசாயம் பண்றாங்க. எக்ஸாக்ட்லி நம்ம தமிழகத்துல என்ன அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும் பாத்தீங்களா, இதே மாதிரி பெயிண்டிங் தான் இங்க இருக்கு. ஸோ இதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா, இந்த இடத்தோட பேரு தஹசூர். தஹசூர் அப்படிங்கிறது, இந்த ஊர் அப்படிங்கறதுதான் நம்ம தமிழ்ல தான் இருக்கு. ஸோ அங்கே தஹசூர் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்கன்னா, இது தமிழகத்தோட ஏதாவது லிங்க் இருக்கா அப்படிங்கிறது இன்னும் சரியா தெரிய வரல. பட் இருந்தாலும் இந்த வால் பெயிண்டிங் அந்த நைல் நதி பக்கத்துல இருக்கிற வியாபாரத்தை பத்தி பேசுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
பொதுவாகவே ஈஜிப்ட் அப்படின்னு சொன்னாவே கண்ணை மூடிட்டு நம்ம பேசுறது இந்த மம்மிஸ்பா. அந்த மம்மிஸை வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வீடியோலயே சொல்லியிருக்கோம். பல யூடியூப் சேனல்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா இப்ப நான் சொல்ல போறது பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். குழந்தைகளை மம்மிஸ் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் பூனைகளை மம்மிஸ் பண்ணிருக்காங்க, crocodiles கூட பண்ணிருக்காங்க. குழந்தைகளை எதுக்கு மம்மி பண்ணணும்? அவங்களுக்கு எத்தனோண்டு டப்பா செய்வாங்க இப்படிங்கிற மாதிரி பல சந்தேகங்கள் இருக்கு இல்லையா? ஆனா எப்படி நம்ம முதுமக்கள் தாழி வச்சிருப்போம் ஒரு பாட்ல, அதே மாதிரி இவங்க குழந்தைகளுக்குன்னே தனியா வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த போட்டோவை தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இந்த பானையில அந்த சின்ன குழந்தைய வச்சு மூடி புதைச்சிருவாங்க. சரி, இந்த குழந்தையோட ஸ்கெலிட்டன்ஸை வச்சு ஆராய்ஞ்சு பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனீமியா, நிமோனியா போன்ற பல நோய்களால அஃபெக்ட் ஆன குழந்தைகளை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல. எவ்வளவோ பண்ணிருக்காங்க, ட்ரை பண்ணிருக்காங்க, முடியல. ஸோ கடைசியா என்ன பண்ணிருக்காங்கன்னா, கடவுள்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. திருப்பி இது போல இன்னொரு குழந்தை வேணும் அந்த பேரண்ட்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணி இந்த பாட்ல வச்சு புதைச்சிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் ஈஜிப்ட்ல மம்மிஸை தான் அப்படி பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். பட் முதல் முறையா கிட்டத்தட்ட நிறைய குழந்தைகள் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கோம். எகிப்தியத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவத்துல சிறந்து விளங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆக்ஷனும் எடுத்துட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கிளியோபட்ராவே எடுத்துக்கிட்டா கூட அவங்க உடம்பை எவ்வளவு நேர்த்தியா வச்சுக்கணும், எவ்வளவு அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் பண்ணிருப்பாங்க. அது பல விதமான ரூமர்ஸையும் கேள்விப்பட்டிருப்பீங்க, உண்மையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இந்த வாட்டி ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. உலக அளவுலே முதல் முறையா கேன்சரை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு எகிப்திய மக்கள் நினைச்சிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய நியூஸ்! இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்றேன். ஸோ எகிப்தியத்துல வழக்கம் போல ஆராய்ச்சி நடந்துகிட்டே இருக்கு. ஒரு எலும்பு கூட கண்டுபிடிக்கிறாங்க. எலும்பு கூடோட மண்டையில மட்டும் ஒரு சில மெட்டல்ஸ் இருக்கு, யாரோ உடைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து போர்னால நடந்த விஷயம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. பட் ஆர்கியாலஜிஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஸ்பெசிபிக்கா ஒரு சில இடத்துல மட்டும் இது இருக்கு, அப்ப இதுல என்னமோ இருக்கு, இது எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு ஃபர்தரா நம்ம டாக்டர்ஸ் கிட்ட போய் கேட்கும் போது தான் தெரியுது இந்த ஸ்கெலிட்டன் வந்து பிரெயின் டியூமரால அஃபெக்ட் ஆகிருக்கு, கேன்சரால அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ மெட்டல் வச்சு எப்படி எடுத்துக்கலாம், அதாவது அனாட்டமி உங்களுக்கு தெரியும்ல, எப்படி டெட் பாடி வச்சு எப்படி கியூர் பண்ணலாம், அதே மாதிரி ஒரு டெட் பாடி வச்சு கியூர் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அது ஃபெயிலியர் ஆனனால இது அப்படியே புதைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ எகிப்தியத்துல அப்பவே கேன்சர் எப்படியாவது ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. பட் உண்மை என்னன்னா, கேன்சருக்கு மருந்தே கண்டுபிடிக்கல அப்படிங்கிறது இவ்வளவு நாள் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். பட் ரஷ்யால இன்னைக்கு கேன்சருக்கு உண்டான மருந்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இது எந்த அளவுக்கு மக்களுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இது ஒரு சில மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வரும், ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும், ரொம்ப விலை அதிகமா இருக்கும்னு சொல்ல வரேன். ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரல. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ நான் சொன்ன இந்த 5 அப்டேட்டட் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பல வீடியோக்கள் நம்ம எகிப்தியத்தை பற்றியே போட்டிருக்கோம். இதையும் தாண்டி பல மர்மமான கதைகள், அது மட்டும் இல்லாம மறு ஜென்மங்கள் பற்றியும் நம்ம அதிகமாக பேசியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக் பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் கமெண்ட் பண்ணுங்க.